ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தினம் தினம் இயேசு நாயகனை மனம் மனம் மகிழ்ந்து பாடுவேன் மகிழ்ந்து பாடுவேன் என்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை நாம் உயர்த்துவோம். தினம் தினம் இயேசு நாயகனே மனம் மனம் மகிழ்ந்து பாடுவேன் மகிழ்ந்து பாடுவேன். தினம் தினம் இயேசு நாயகனே மனம் மனம் மகிழ்ந்து பாடுவேன் மகிழ்ந்து பாடுவேன். ஆனந்தமாக என் நேசமார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். ஆனந்தமாக என் நேசமார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். தினம் தினம் இயேசு நாயகனே மனம் மனம் மகிழ்ந்து பாடுவேன் மகிழ்ந்து பாடுவேன். கருவில் என்னை தெரிந்து கொண்டு கருத்தாய் அவரை பாட வைத்தார். கருவில் என்னை தெரிந்து கொண்டு கருத்தாய் அவரை பாட வைத்தார். ஆனந்தமாக என் நேசமார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். ஆனந்தமாக என் நேசமார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். தினம் தினம் இயேசு நாயகனே மனம் மனம் மகிழ்ந்து பாடுவேன் மகிழ்ந்து பாடுவேன். வலையை எனக்காய் சாத்தான் பிரிக்க வழியை மாற்றி அழைத்து செல்வார். வலையை எனக்காய் சாத்தான் பிரிக்க வழியை மாற்றி அழைத்து சென்றார். ஆனந்தமாக என் நேசமார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். ஆனந்தமாக என் நேசமார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். தினம் தினம் இயேசு நாயகனே மனம் மனம் மகிழ்ந்து பாடுவேன் மகிழ்ந்து பாடுவேன். தேவன் என்னை விலையாய் தந்தே பாவியில் என்னை மறுத்து சென்றார். தேவன் தன்னை விலையாய் தந்தே பாவியில் என்னை வந்து சென்றார். ஆனந்தமாக என் நேசமார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். ஆனந்தமாக என் நேசமார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். தினம் தினம் இயேசு நாயகனே மனம் மனம் மகிழ்ந்து பாடுவேன் மகிழ்ந்து பாடுவேன். மன்னவன் இயேசு என்னுள் இருக்க மனிதன் எனக்கு என்ன செய்வான். மன்னவன் இயேசு என்னுள் இருக்க மனிதன் எனக்கு என்ன செய்வான். ஆனந்தமாக என் நேசமார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். ஆனந்தமாக என் நேசமார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். தினம் தினம் இயேசு நாயகனே மனம் மனம் மகிழ்ந்து பாடுவேன் மகிழ்ந்து பாடுவேன். அல்லல் நீக்கி மார்பில் அணைத்தார். அல்லேலூயா பாடுகிறேன். அல்லல் நீக்கி மார்பில் அணைத்தார். அல்லேலூயா பாடுகிறேன். ஆனந்தமாக என் நேசமார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். ஆனந்தமாக என் நேசமார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். தினம் தினம் இயேசு நாயகனே மனம் மனம் மகிழ்ந்து பாடுவேன் மகிழ்ந்து பாடுவேன். தினம் தினம் இயேசு நாயகனே மனம் மனம் மகிழ்ந்து பாடுவேன் மகிழ்ந்து பாடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவாதி தேவனை நோக்கி பார்த்து அவரை நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர் நம்முடைய தேவன் நல்லவர். அவர் உண்மையுள்ள ஒரு தெய்வம். அல்லேலூயா. உமக்கு நன்றி
இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. திரியேக தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். திரியேக தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தேவகுமாரனே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. அந்த திரியேக தேவன் எங்கள் மத்தியில் வெளிப்படுவீராக. ஹல்லேலூயா. வல்லமையோடு பராக்கிரமத்தோடு ஹல்லேலூயா அதிசயங்களை செய்கிறவராய், அற்புதங்களை செய்கிறவராய் ஹல்லேலூயா எங்கள் மத்தியில் இந்த ஆராதனை வேளையில் ஹல்லேலூயா நீர் வெளிப்படுவீராக, நீர் வெளிப்படுவீராக. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம். திரியேக தேவனை மகிமைப்படுத்துகிறோம். திரியேக தேவனை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு சோதரம் 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 சோதரம். தேவனங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளுவீராக. ஹல்லேலூயா. அந்த திருச்சபையில் நீர் எழுந்தருளுவீராக. ஹல்லேலூயா. இந்த ஆராதிக்கிற இந்த சமூகத்தில் கத்த நீர் எழுந்தருளுவீராக ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில்
ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. அக்கினி போல சோதனை வந்தாலும் பிதாவாய தேவன் தேவகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்கு ஜெயம் அளிப்பவர், ஜெயம் அளிப்பவர், யெகோவா நீசி ஜெயம் கொடுப்பவர். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. எங்கள் பாவங்களை எல்லாம் சுத்திகரித்த பரிசுத்த அல்லேலூயா தேவனே, தேவகுமாரனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற பிதாவாகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமையோடு இறங்கி வருகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் தேவகுமாரனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவினா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான்.
ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் நினைத்தால் போதும் ஆண்டவரே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்கள் நிலைத்திருக்கிறீர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை நினைத்திருக்கிறீர், எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் திரியேக நாமம் உள்ள தேவனை நாங்கள் துதிக்கிறோம். பிதாவாகிய தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவகுமாரனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமையோடு நீர் இறங்கி வந்திருக்கிறேன். இந்த ஆராதனை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவனீர் மகிமைப்படுகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை நினைத்திருக்கிறீர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒன்றுக்கும் உதவாத எங்களை முன்குறித்து எங்களை தெரிந்து கொண்டு எங்களை நினைத்து எங்களை ஆசீர்வதித்தவர் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. முன்குறித்தவர் நீர் உண்மையுள்ளவர், அழைப்பிலே நீர் உண்மையுள்ளவர். அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். திரிகிற தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதையும் தேவனை பொறுப்படுத்திக் கொள்கிறோம். நீர் ஆசீர்வதித்து தாரும். மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியான பொறுப்படுத்திக் கொள்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஏசாயா 55 அதிகாரத்திலே அந்த 1வது வசனம். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ கீழே தொடர்ந்து கூட அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானே. அப்போ திருப்தி இல்லாத காரியத்துக்காக நாம பிரயாசப்படுகிறோம். அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு அழைப்பை குறித்து வேதம் சொல்கிறது. ஒரு அழைப்பை குறித்து வேதம் சொல்கிறார். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்க. ஏன்னா அவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். தாகமா இருக்கிறவன் இடத்திலே வரக்கடவன் என்று சொல்லி சொன்னார் பண்டிகையிலே கடைசி நாளிலே. அப்போ ஆண்டவர் அழைக்கிறார், என்னிடத்திலே வாருங்கள். திருப்தி செய்யாத ஒரு காரியத்துக்காக, பிரோஜனம் இல்லாத ஒரு காரியத்துக்காக, உங்களுக்கு பிரயோஜனப்படாத, உங்களை திருப்திப்படுத்தாத ஒரு காரியத்துக்காக நீங்கள் பிரயாசப்படுகிறது என்ன? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களை திருப்திப்படுத்துகிற காரியத்துக்காக பிரயாசப்படுங்க. உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காரியத்துக்காக பிரயாசப்படாதீங்க. அதுதான் அர்த்தம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எனக்கு செவி கொடுங்கன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவருக்கு நாம செவி கொடுத்தா நம்ம பிரயோஜனமானதுக்கு நாம பிரயாசப்படும். இல்ல பிரயாசப்படுவது நமக்கு பிரயோஜனமா இருக்கும், பிரயாசப்படுவது நமக்கு திருப்தியா இருக்கும். திருப்தி செய்யாத ஒரு காரியத்துக்கு, நமக்கு தேவையில்லாத ஒரு காரியத்துக்காக நாம பிரயாசப்படுறோம். நாம் அதுக்கு நேரம் எடுக்கிறோம். ஆனா அது நம்மை திருப்திப்படுத்தவில்லை. அது நமக்கு அது பிரயோஜனப்படவில்லை.
பிரயோஜனம் இல்லாத ஒன்றுக்கு நீங்கள் நேரத்தை செலவழிப்பானேன் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். ஏன் நீங்க வேஸ்டா காலத்தை போக்குறீர்கள், நேரத்தை செலவிடுகிறீர்கள்? அதனால உங்களுக்கு பலன் என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்ப இது மாறணும் அப்படின்னா நீங்கள் கவனமாய் எனக்கு செவி கொடுங்க அப்படின்னு சொல்ற. கவனமா எனக்கு செவி கொடுங்க. நம்ம நல்லா யோசனை பண்ணி பார்த்தோம்னா இம்மைக்காக நம்ம உழைக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. மறுமைக்காக நம்ம வேதம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆராதனை கலந்து கொள்கிறோம், அதுக்குண்டான பிரயாசத்தை படுறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா நிறைய காரியங்களை நமக்கு பிரயோஜனமே சம்பந்தமே இல்லாத காரியத்துக்கு நாம என்ன செய்றோம்? நம்ம நேரத்தை செலவு பண்ணுகிறோம், பணத்தை செலவு பண்ணுகிறோம், நிறைய காரியத்தை நாம வீணடிக்கிறோம். அப்போ அது நமக்கு தேவையில்லாமல் போய்விடுகிறது. இதனால தான் நம்முடைய வாழ்க்கையில சில நெருக்கத்துக்கு நாம ஆளாக்கப்படுகிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லாரு, நீங்கள் கவனமாய் எனக்கு செவி கொடுங்க. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்க, நலமானதை எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமானதை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிரயோஜனமானது எப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அவருக்கு கவனமாய் செவி கொடுக்கும் பொழுது, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுதுதான் எது நமக்கு நலமானது, எது நமக்கு பிரயோஜனமானது, எது நமக்கு பிரயோஜனம் இல்லாததுங்கிறத நாம தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சரி, இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுத்துட்டு தான் அவர் சொல்றாரு கடைசியில் அந்த 13 வசனத்தை வாசிப்பு 13. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்று சொல்லி, காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும். அப்போ இதனால நீங்கள் செவி கொடுக்காதனால, நீங்கள் வீணான காரியத்துக்கு பிரயாசப்படுவதனால, பிரயோஜனம் இல்லாத காரியத்துக்கு பிரயாசப்படுவதனால என்ன நடக்கும் அப்படின்னா, முட்செடி போன்ற நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த கடைசியில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சொல்லாரு, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் என்ன செய்யும்? முளைக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில முளைக்கிறது எல்லாமே, நம்முடைய வாழ்க்கையில எழும்புகிற எல்லாமே முளைக்கிறது அன்றன்றைக்கு நடக்கிற ஒரு காரியம். அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? விதை விதைக்கிறோம், அது முளைக்கிறது. ஏற்கனவே முளைச்சு நிற்கல, அது செடியா இல்லை, அது மரமா இல்லை, முளைக்கும் என்று சொல்லப்படுது. தேவதாரு விருட்சம் முளைக்கும். அப்ப அது வரைக்கும் அங்க என்ன முளைக்கும் அப்படின்னா, முட்செடி முளைத்து கொண்டே இருக்கிற. இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள். தேவையில்லாத பிரயாசம், அதாவது திருப்தி இல்லாத காரியத்தை பிரயாசப்படுவதனால எந்த ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் முளைக்கல, நல்ல காரியங்கள் வெளிவரல. வெளிவர்றது எல்லாமே முட்செடியை போன்று இருக்கிறது. வாழ்க்கையில முட்செடி யாரும் விரும்பாத ஒரு காரியம். முட்செடி முற்களை யாரும் விரும்ப மாட்டாங்க. அது பக்கத்திலையும் போக முடியாது. அது நம்மை ரொம்பவும் இம்சப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அப்ப இதுதான் முளைத்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்லாரு, நீ கவனமா எனக்கு செவி கொடுத்தால் அந்த முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் அங்க என்ன செய்யும்? உனக்கு முளைக்கும். கதமயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. முளைக்கிறது ஒரு ஆரம்பம் நம்முடைய வாழ்க்கையில. இப்ப இதுவரைக்கும் முளைத்தது எல்லாமே முட்செடி. நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம். ஆனா முட்செடி போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில
முளைத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இதை மாறணும்னு சொல்றார். ஆண்டவர் மாற்றுகிற தேவன், அவர் இரக்கத்தின் தேவன். நம்ம காலமெல்லாம் இப்படி இருக்கணும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல, அவருடைய விருப்பம் அல்ல. முச்செடி போன்று இருக்கிற நம்முடைய வாழ்க்கை தேவதார் விருட்சத்தை போல என்ன செய்யணும்? மாறணும். உங்க வாழ்க்கையில முளைக்கிறதுங்கிறது ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் கொண்டு வருகிற ஒரு நல்ல தேவன். கர்த்தர் மகிமையுண்டாவதா. சொல்லுவையா, அது சொல்லுவையா. ஆகவே பிரயோஜனமானதுக்கு பிரயாசப்படுங்க. உன்னை திருப்திப்படுத்தக்கூடிய காரியத்துக்கு பிரயாசப்படுங்க. அதுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, எப்பவும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தானே இருக்கிறது, முட்செடி என எதுக்கு எடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கை இப்படித்தானே இருக்கிறது, தடையா இருக்கிறது. இன்னும் அதை சொல்லுவோம், தருதலையா இருக்கிறது சொல்லுவோம், வேதனையா இருக்கிறது சொல்லுவோம். ஒரு நல்ல செய்தி நம்முடைய வாழ்க்கையில, ஒரு நல்ல காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலைங்கிற வருத்தம் எல்லாருக்கும் இருக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் இப்படித்தானே இருக்கிறது, முட்செடியை போன்ற ஒரு காரியம். ஆனா தேவன் சொல்கிறார், அதுக்கு மத்தியில முட்செடிக்கு பதிலாக இதுவரைக்கும் முட்செடி முளைத்தது, இனிமே அதுக்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது தேவதாரு விருட்சம் என்ன செய்யும்? முளைக்கும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா. உங்க வாழ்க்கையில நல்ல காரியங்களை கர்த்தர் கொண்டு வருவார், நல்ல செய்திகளை கர்த்தர் முளைக்க பண்ணுவார். முட்செடி போன்ற வாழ்க்கை தரத்தை கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒரு 2 காரியத்தை நான் டக்குன்னு சொல்லி முடிச்சிருது. வாசிங்க, 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் கூப்பிடும். அப்போ அவர் அழைப்பு கொடுக்கிறார் இல்லையா, உங்க வாழ்க்கை மாறணும்னு சொல்றார், நீங்க திருப்தியா இருக்கணும்னு சொல்றார், உங்க பிரயாசம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு சொல்றார். முட்செடி இருக்கிற இடத்துல தேவதாரு விருட்சத்தை முளைக்க பண்ணு சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையை நான் மாற்றுவேன்னு சொல்லுகிறார். கிருபை உள்ள தேவன். ஆனா ஆண்டவர் அதுக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றார் அப்படின்னா, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல அவரை என்ன செய்யுங்க? தேடு. அப்போ இது யாரோ ஒருவருக்கு சொல்லப்படல, ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல தேடுங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் அடிக்கடி சொல்லாத வாய்ப்புகள் சொல்லுவேன் இல்லையா, வாய்ப்புகள். கர்த்தரை கண்டு பெற்றுக்கொள்ளத்தக்க சமயத்துல. அப்போ இது நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கிறது. கர்த்தரை கண்டு பெற்றுக்கொள்வது, அவரை அடைந்து கொள்வது, அவரை சார்ந்து கொள்வது நமக்கு இப்போது ஒரு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. கஜலோய்யா. என்றைக்குமே உலக ரீதியாய் எடுத்துக்கிட்டா கூட சில வேலைகள், சில வேலை வாய்ப்புகள், சில நல்ல காரியங்களை நம்ம சொல்லுவோம் இல்லையா, நல்ல வாய்ப்பு நம்ம விட்டுட்டேன் நம்ம சொல்லுவோம் அடிக்கடி. எல்லாருக்கும் அது சம்பவம் நடந்திருக்கும். அன்னைக்கு அதை விட்டுட்டேன், அன்னைக்கு அதை நான் சரி பண்ணியிருக்கணும், அன்னைக்கு அதை நான் கேட்டு வாங்கியிருக்கணும், அன்னைக்கு அதை நான் செஞ்சிருக்கணும், நல்ல வாய்ப்பு நான் விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சு வருத்தப்படும் இல்லையா, வருத்தப்படணும். அப்ப நமக்குன்னு ஒரு வாய்ப்பு உலக ரீதியாக கூட அந்த காரியங்கள் இருக்கு. உலகத்தில் கூட அந்த காரியங்கள் சொல்லப்படுது, உலக மக்கள் கூட சொல்லப்படுகிற காரியம்தான். வாய்ப்பை நான் விட்டுட்டேன், நேரத்தை விட்டுட்டேன், அதை அப்படி பண்ணியிருக்கலாம், அது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். அதே போலதான் ஆண்டவரை, அவரை கண்டு அவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதான சமயத்துல
நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஏன்னா அவரை தேடுங்கள் மட்டும் சொல்லல, ஒரு சமயம் இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு சமயத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சமயத்தை விட்டா நாளைக்கு ஒரு சமயம் நமக்கு வராது. இது ஆண்டவரை பெற்று சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சமயம், வாய்ப்பு, நேரங்கள். நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நிறைய காரியத்தை நாம இன்னொரு நாளைக்கு சொல்லி சொல்லி நம்ம கைக்கு வந்த வாய்ப்புகளை நம்ம ரொம்ப தூரத்தில் என்ன செஞ்சோம்? கொண்டு போயிட்டோம். ஆண்டு சொல்றாரு, அப்போ கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்துங்க. எந்த காரியம் வாய்ப்புகளை பயன்படுத்துங்க, நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. தட்டி கழிச்சிடாதீங்க, நாளைக்கு அது கிடைக்காது. ஆண்டவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய சமயத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையிலே மிருது செடி எழும்பும். கதாமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. முட்செடி போன்று இருக்கிற வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தராவது மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, இரண்டாவதாக அந்த 7வது வசனத்தை வாசிப்போம். 7வது வசனம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெற்றிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன். கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன். அப்ப துன்மார்க்கன் தன் வழி, அக்கிரமக்காரன் தன் நினைவு அப்படி சொல்றாரு. அதாவது இது அவனுடைய தவறான வழி, இது அவனுடைய தவறான அணுகுமுறை. தவறான வழியும் தவறான நினைவுகளை விட்டு மன்னிக்கிற கர்த்தரிடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? திரும்ப. கர்த்தராவது மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவன் மன்னிக்கிறவர், கர்த்தர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த மன்னிக்கிற தேவனுக்கு நேரம் நம்ம திரும்பணும். நாம நம்முடைய நினைவுகளை சரி நினைக்கிறோம், நாம் போற வழி சரி நினைக்கிறோம், அது சரியல்ல. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்த சங்கீதத்தில் அது அழகா வாசிக்க இல்லையா? 1ஆம் சங்கீதம், 1ஆம் சங்கீதம். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில நில்லாமலும். ஆமா, அப்போ 3 காரியம் சொல்லப்படுது. தவறான ஆலோசனை, தவறான வழி, தவறான இடம். இந்த 3ஐயும் ஒரு மனுஷன் விட்டுட்டு கர்த்தருடைய வேதத்தை பிரியத்தோடு எடுத்து வாசிப்பானால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரியான ஆலோசனை இல்லை, தவறான ஆலோசனை. தவறான ஆலோசனைக்கு நாம செவி கொடுத்துருக்கோம் சில நேரங்கள்ல. அதை பத்தி என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணுங்க, அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க. அவங்களாம் எத்தனை வருஷமா கிறிஸ்தவங்களா இருக்காங்க, அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க. நீங்க தான் இப்படி இருக்கிறீங்க. தவறான ஆலோசனை. எல்லா ஆண்டவரை தேடாதவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க. உலக பார்வைக்கு பிடிப்பு இல்லாமலும் பாதுகாப்பு இல்லாமலும் இருக்கிறாங்க. பரலோகங்கிற ஒரு காரியத்துக்காக ஓடிட்டு இருக்கிறோம். கர்த்தராவது மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
தவறான ஆலோசனை, நிறைய தவறான ஆலோசனை நம்ம செவி கொடுக்கிறோம். தவறான வழியில போயிட்டு இருக்கிறோம், தவறான வழியில நிற்கிறோம், தவறான இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஆலோசனை சரியா இருக்கணும், நம்மளோட வழி சரியா இருக்கணும். நம்ம அமர்ந்திருக்கிற இடம் அப்படின்னு சொன்னா அது தேவ சமூகத்தை காட்டுகிற தேவ சமூகம் இல்லாத இடம். ஆராதிக்கிற இடத்தை கூட சொல்லலாம், ஆராதிக்கிற இடம். சரியான இடத்துல நாம இருக்கணும், சரியான வழியில போகணும், சரியான ஆலோசனை நம்ம கேட்கணும். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். கத்மயம் பண்ண அல்லேலூயா. நானே வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். அவர் நமக்கு வழியா இருக்கிறார், சத்தியமா இருக்கிறார், விடுதலையா இருக்கிறார். அவர் நமக்கு ஜீவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மளை வழி நடத்துகிறார். இயேசுவில் வாசிக்கணும்னா புரோஜனமானதை போதித்து நடக்க வேண்டிய வழி நடத்த வேண்டிய தேவனை கர்த்தர் நானே. புரோஜனமானதை என்ன செய்றார்? போதிக்கிறார். புரோஜனம் இல்லாததை அவர் போதிக்கல. நமக்கு நல்ல தெரியும் புரோஜனமானதை போதிக்கிற தேவன், சரியான வழியில் நடத்துகிற தேவன். எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றார். அப்போ கர்த்தரிடத்துக்கு நாம திரும்பணும். நான் அதில் தான் போவேன்னு சொல்லக்கூடாது. நம்ம நிறைய தவறான ஆலோசனைகளை கேட்கிறோம், தவறான உடைய வழியில நம்ம பின்பற்றுகிறோம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம கர்த்தருக்கு நேராக என்ன செய்யணும்? திரும்பணும். கர்த்தர் மகிமை உண்டு. அல்லேலூயா. ஊழியத்தில் கூட தவறான ஆலோசனை இருக்கு, ஊழியத்தில் தவறான ஆலோசனை இருக்கு, தவறான வழிநடத்தல் இருக்கு, சரி தவறான இடம் இருக்கிறது. தவறான இடத்துல நாம உட்கார்ந்து ஆராதிக்க முடியாது. தவறான ஆலோசனைக்கு நம்ம செவி கொடுக்க முடியாது. தவறான உபதேசத்துக்கு நம்ம செவி கொடுக்க முடியாது. இதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நேரா நாம என்ன செய்யணும்? திரும்பணும். கர்த்தருக்கு நேரா நாம திருமணம்னா முட்செடி போன்று இருக்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மகிமையான காரியத்தை என்ன செய்வா? முளைக்க பண்ணுவா. கர்த்தர் மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. ஒரு தேவதாரு விரிச்ச உங்க வாழ்க்கையில என்ன செய்யும்? முளைக்கும். கர்த்தர் மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவா. ஆண்டவர் இப்படியே போகணும்னு நினைக்க மாட்டார். அப்படி நினைச்சா நம்மளாம் எங்கேயோ போயிருப்போம், அழிஞ்சு போயிருப்போம். அவர் எல்லாத்துக்கும் தண்டனை கொடுத்தா தாங்கவே முடியாது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் கிருபை உள்ள தேவன், அவர் மன்னிக்கிற தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக அந்த 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 9ஆம் வசனம். அப்போ மூன்றாவது, அவருடைய வழியும் அவருடைய நினைவும் மேலானது, உயர்வானது. நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும், ஒத்துக்கொள்ளணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில தவறான வழிக்கு நான் சொல்லலை, அது முடிஞ்சது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலுமே நமக்குன்னு ஒரு கருத்தை வச்சிருக்கிறோம், நமக்குன்னு ஒரு இலக்க வச்சிருக்கிறோம், நமக்குன்னு ஒரு நினைவு இருக்கிறது. நம்ம என்ன சொன்னாலும் வசனத்தின் அடிப்படையில் எவ்வளவு காரியங்களை நாம சரியாய் போதித்தாலும் இல்லை நாம வாசித்தாலும், நாம நல்ல வாசிக்கிறோம், வசனத்தை நல்ல பிரசங்கத்தை கேட்கிறோம்.
ஆனால் நமக்குன்னு ஒரு வழியும் நமக்குன்னு ஒரு போதனையும் அங்கே வச்சிருக்கிறோம். நினைவு நம்ம எதை எப்படி நினைக்கிறோமோ அதை தான் நம்ம செய்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட மாதிரி சொல்றேன். நாம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் உன் நினைவு என் நினைவு அல்லன்னு சொல்றார். நீ நினைக்கிற மாதிரி நான் இருந்தேன் அப்படின்னா நீ என்னிடத்துல ஒரு நன்மை என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. நாம நம்மள பெரிய கில்லாடி நினைக்கிறோம். நாம என்ன சொன்னாலும் என்ன படித்தாலும் வேதத்தை யாரு போதிக்கணும் கூட அவசியம் கிடையாது. நல்லா வேதம் வாசிக்கிறோம், வேதம் தெரியுது. நமக்குன்னு ஒரு நினைவு வச்சிருக்கிறோம். நாம என்ன நினைக்குமோ அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறோம், அதுலதான் போயிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நினைவுக்கு நாம திரும்பல. கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய விஷயத்தை நீங்க நினைச்சு பாருங்க. எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம திரும்ப திரும்ப செஞ்சதைத்தான் செஞ்சுட்டே இருக்கும். ஆண்டவர் அப்படின்னா அவ்வளவு ஒரு இதா தெரியும், கஷ்டமா. அதனுடைய அருமை கஷ்டப்படும் போதுதான் தெரியும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் வாழ்க்கையில. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. செய்கிறதே செய்கிறது. அவருடைய நினைவும் அவருடைய வழியும் உன்னதமானது, உயர்வானது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், கர்த்தர் எப்படி நடத்தணும்னு நினைக்கிறார், நாம் அதை அறிந்து நம்ம அதுக்கு ஒத்து போனா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற முட்செடி தேவதார் விருட்சமாய் மாறும். கர்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவன் நல்லவர். நம்ம எவ்வளவு பிரசங்கம் கேட்கிறோம், எத்தனை பிரசங்கம், எத்தனை பிரேயர், எத்தனை மீட்டிங், எத்தனை பிரசங்கம் கேட்டே இருப்போம். எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் பிரசங்கத்தை கேட்டு முடிஞ்சா நமக்குன்னு ஒரு மைண்ட் வச்சிருப்போம், அதைத்தான் செய்வோம். தேவனுடைய நினைவுக்கும் தேவனுடைய உன்னதமான வழிக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் மற்றவங்களே பார்க்கணும், உங்க ஆண்டவர் தேடலை, அவங்க நல்லா இருக்கிறாங்க, அதையே சொல்லாதீங்க. அவன் மறித்தான் எங்க போவான், நாம மறித்தான் எங்க, அதான் மெயின் காரியம். முதல்ல அந்த இலக்குக்கு வந்துடணும். அது ஒரு பாதுகாப்பு இல்லாதது, நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. நிறைய வசனம் இப்போ அதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. கடைசி காலத்தில் பேச வேண்டிய காரியங்கள். அருமையானது, பாக்கியவான்கள்லாம் சொல்லப்பட, அவங்க பாக்கியவானா சொல்லப்பட்டிருக்கு, அருமையான சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, நமக்கு அருமையானது, பாக்கியவான்கள். அப்புறம் எவ்வளவு அழகா வசனத்தை ஆண்ட வச்சிருக்காரு. இதைத்தான் பார்க்க, நாம அதையே பார்க்கப்பட. அவங்க ஆண்டவரை தேடலை, துன்மார்க்கமான நல்லா இருக்கிற அப்படி சொல்லல. ரெண்டு கார் நம்ம நினைக்கிறோம், ரெண்டு காரில் போனால் அவன் நல்லா இருக்கான்னு நினைக்கிறோம். அவன் படுற வேதனை அவனுக்கு தான் தெரியும், தூக்கெல்லாம் படுற பாடு அவனுக்கு தான் தெரியும். திடீர் ரைடு வந்துடும் இல்லையா, உலகம் எங்கும் பேரெங்கும் ஊரெங்கும் பேசப்படும். நம்ம அப்படி கிடையாது. அவார்டு போகிறோம், அவார்டுக்கு வர ராஜா மாதிரி வச்சு கத்தர் நடத்துகிற நம்ம ஆளுக்கு எவ்வளோ வசதியெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு நிறைவாக இருக்கும், கத்தர் கொடுக்க நிறைவாக இருக்கும். கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் ஒரு நிறைவாக இருக்கும். நிறைவோடு வாழ கதை உதவி செய்வார். நம்ம அதையே நினச்சி நினச்சி நம்ம அப்படியே போயிட்டே இருக்கிறோம். அப்படியே இல்லை. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நினைவுக்கும்
கர்த்தருடைய வழிக்கு நாம் ஒப்பு கொடுத்து அதன்படி நம்ம செயல்படும் பொழுது கர்த்தர் அப்படி நினைக்கிறபடி நம்மை வழி நடத்துவார். கதுமயம் உண்டாவது. அல்லேலூயா. நான் நினைக்கிறபடி நடப்பேன்னு சொல்லக்கூடாது. நான் ஊழியம் செய்கிறேன், நான் என்ன நினைக்கிறேன் அப்படிதான் நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லக்கூடாது. ஊழியம் செய்யறது பெரிய காரியமே கிடையாது. ஊழியம் செய்யறது பெரிய காரியமே கிடையாது. மூணு வருஷம் படிச்சுட்டு ஊழியத்தில் படிச்சுட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம செய்கிற காரியம் கர்த்தருக்காக செய்கிறோமா கர்த்தரோடு இருந்து செய்கிறோமாங்கிறது தான் பிரச்சனை. சும்மா நம்ம எதாவது சொல்லிகிட்டே இருப்போம், திருப்திக்காக செய்கிற சில காரியங்கள் செய்யறது. இது கர்த்தருக்கு பிரியமாங்கிறது தான் பெரிய காரியம். எண்ணிக்கை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய பில்டிங்கை வச்சு நம்ம கணக்கு போட முடியாது. கர்த்தர் இருக்கிறாரா, கர்த்தர் செயல்படுறாரா, அதான் மெயின் காரியம். கர்த்தரா பிசாசாங்கிறத நம்ம யூகம் பண்ணணும். கர்த்தரால் மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. கர்த்தருக்காக செய்யணும், கர்த்தரோடு இருந்து செய்யணும். இது கர்த்தருக்காக, ஆனால் கர்த்தரோடு இருந்து செய்யணும். கர்த்தரால் மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர் உண்டு. ரொம்ப வருஷமா எனக்கு அவங்கள தெரியும். அவங்கள மாதிரி ஊழியம் செய்யவே முடியாது. தூத்துக்குடி பட்டணத்தில் அவங்கள மாதிரி ஊழியம் செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய ஊழியத்தை அவங்க செஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆத்துமாவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த சரித்திரமே கிடையாது. அவங்கள மாதிரி ஊழியம் செய்ய முடியாது. இப்போ நம்ம கூட சோர்ந்தா படுத்துக்கிட்டுதான் கூட்டம் அடுத்த வாரம் வைப்போம் அப்படின்னு. அவங்க சோர்ந்துலாம் போக மாட்டாங்க. அப்படி ஒரு ஊழியம் அவங்களால, அவங்க அப்படிதான் இருக்கும். எப்பவுமே பைபிள் கையுமா தான் இருப்பாங்க. நான் நினைச்சு பார்ப்பேன், அவங்களால ஆத்துமாக்கள் கெட்டுதான் போயிருக்க தவிர ஒரு ஆத்துமாவது சபையில் நினைச்சது கிடையாது. சொல்லுவியா. அடுத்தவங்களை கெடுப்பாங்களே தவிர கூட்டிட்டு போய் பலமணி சொல்ல என்னங்க இப்படி ஏற சொல்லி கொடுத்தான், பஸ்ஸில் ஏற சொல்லி கொடுத்தான், இறங்க சொல்லி தரல அப்படின்னு. கூட்டிட்டு போய் ஒண்ணுக்கெல்லாம் ஆக்கி ரோட்டில் விட்டுட்டு வந்துடுறது. அப்படி நிறைய குடும்பம் இருக்கு. நான் நினைப்பேன், அதிகமாக ஜெபம் பண்ண, ஆண்டவரே கர்த்தாவே இது ரட்சிங்கப்பா. அப்பந்தான் ரட்சிக்கப்பட்டு வரும் சபைக்கு. அதை ஒண்ணுக்கு இல்லாம ஆக்கி கூட்டம், அங்க ஒரு எழுப்புதல் கூட்டம் நடக்கு, காத்திருப்பு கூட்டம் அங்க நடக்கு, 3 நாள் முகாம் நடக்கு. எல்லா முகாமுக்கும் போய் கடைசி அநாத முகாமுக்கு போயிடும். ஒரு வளர்ச்சி காரணம் செபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, கிரியை இல்லை. இதுக்கு பின்னாலே 4 பேர் பாருங்க. சிரிப்பா தான் இருக்கும், வேதனையா இருக்கும். கிரியை இல்லை. தேவன் நினைவு, தேவனுடைய வழி உன்னதமானது. அது சொல்லுவையா, அது சொல்லுவையா. கர்த்தர் நல்லவர், அவர் நினைக்கிறபடி நம்மை நடத்துகிறவர். நாம நினைக்கிறபடி நம்ம நடக்கிறதுனால நமக்கு தடைகள், பிரச்சனைகள், தோல்விகள். அவர் சரியானதை நினைத்து சரியா நடத்தி கொண்டே போவார். இப்ப நினைச்சாலே நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அன்னாலே கர்த்தர் நினைத்து அப்படி நிந்தையை கத்த மாற்றினா, அவர் நினைச்சிட்டா போதும். அவர் நினைச்ச சரியான வழியில கொண்டு போயிட்டே இருப்பார். கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அது சொல்லுவையா.
கடைசியாக நான்காவதாக அந்த 11 வாசிப்போம். 11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்போ நான்காவதாக வசனம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அப்படியே இருக்கும். வசனத்தை ஏற்றுக்கொள்வது, வசனத்தை கேட்பது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்துக்கு நாம செபிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி இருக்குமா, அது வெறுமையாய் திரும்பாதது. தேவனிடத்து வரக்கூடிய வசனம் அது வெறுமையாய் திரும்பாது. அது வெறுமையாய் இருக்கிற இடத்தை நன்மையினால் அது நிரப்பக்கூடியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, தேவனால் சொல்லப்படுகிற வார்த்தை, அது வெறுமையாய் திரும்பாது, வெறுமைகளை மாற்றக்கூடியது. அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறார் அந்த சித்தத்தை நிறைவேற்றக்கூடியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி செய்ய. எந்த நோக்கத்துக்காக தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுதோ அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகளை மாற்றும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகளை கர்த்தர் மாற்றுவார். தேவ சித்தத்தை அது நிறைவேற்றும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவர் அனுப்பின நோக்கம் உங்க வாழ்க்கை நிறைவேறும். அப்ப தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற வசனத்தை நாம கேட்கணும் இல்லையா? தேவனிடத்தில் வரக்கூடிய வார்த்தையும் இருக்கிறது, மனுஷனிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தையும் இருக்கிறது. பயப்படாதே, கலங்காதே அப்படிலாம் சொல்லிட்டே இருக்க முடியாது. அது உற்சாகப்படுத்தக்கூடிய காரியங்கள். தேவன் நம்மோடு கூட பேசுவார். சொல்றார் இல்லையா, நான் சொல்லும் வார்த்தை ஆவியும் ஜீவனும். நான் சொல்லும் வார்த்தை அப்ப எல்லாம் அவரு சொல்லலையா வேதத்துல? அப்ப எல்லாமே அவருடைய வார்த்தை இல்லையா? நான் சொல்லும் வார்த்தை. ஏற்ற சமயத்துல இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தையினால் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களோடு பேசுவார். ஒரு அதிகாரத்தை படிக்கிறோம், ஏதாவது ஒரு வசனம் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார். பிரசங்கத்தை கேட்கிறோம், ஏதாவது ஒரு வார்த்தை உங்களோடு கூட என்ன செய்யும்? இடைப்படும். அப்போ நாம எதிர்பார்க்கணும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரணும் அப்படின்னா தேவனிடத்துல வரக்கூடிய வார்த்தை நம்ம எதிர்பார்க்கணும். சர்ச்சுக்கு வரும்போது சொல்லணும், ஆண்டவரே என்னோடு பேசும். பாடல் நேரம், சின்ன பிள்ளை வசனம் சொல்ற நேரம், அதுலேயும் ஆண்டவர் பேசுவார். சின்ன பிள்ளை மூலம் தேவன் பேசுவார். ஆண்டவரே என்னோடு பேசும் அப்படின்ட்டு நமக்கு அந்த ஜெபம் சொல்றதுக்கு நேரம் இல்லையே, கேட்கறதுக்கே நேரம். என்னோடு பேசுங்க ஆண்டவரே சொல்றதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் அவ்வளவு பிஸியாக நம்ம ஓடி வரோம், நேரம் ஆயிட்டுனால ஓடி வரோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி வாங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். அடுத்த வாரம் செஞ்சு பாரு. ஆண்டவரே நான் நினைக்கிறத எனக்கு சபையில உங்களுடைய வார்த்தை எனக்கு வெளிப்படணும்னு சொல்லிட்டு வாங்க, ஜெபம் பண்ணிட்டு வாங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் பேசுனா உங்க வெறுமைகள் மாறும்.
கர்த்தர் எதுக்காக அந்த வார்த்தையினால பேசுகிறாரோ அதை நிறைவேற்றுவார். நான் மனுஷத்துல பேசிடலாம், கூடத்துக்கு வரல நீங்க, அதுக்காக ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களை பேசிடலாம். அது நான் சொல்ற வார்த்தை. தேவன் சொல்வதற்கும் தேவனால் நான் சொல்லப்படுவதற்கு வித்தியாசம் இருக்கிறது. தேவன் என்ன கொண்டு தான் பேசுவார். இல்ல சின்ன பிள்ளை வசனம் சொல்லும் போது பேசுவார் உங்களோடு. நம்ம சின்ன பிள்ளை வசனம் சொல்ல நம்ம நினைக்கிறோம். இல்ல, சின்ன பிள்ளைகள் வசனம் சொல்லும் போது நம்மளோட ஆண்டவர் பேசுவார். என்னோட ஆண்டவர் பேசியிருக்கிறார். நம்ம சின்ன பிள்ளை தானே நம்ம அற்பமா நினைக்கிறோம். அந்த பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நான் சொல்லும் வார்த்தை, அவர் சொல்லுகிற வார்த்தை நமக்கு ஆவிய ஜீவனமா இருக்கும். அவரிடத்து புறப்பட்டு வருகிற வார்த்தை அது வெறுமையாய் விடாது, வெறுமைகளை மாற்றும். தேவ சித்தத்தை, அவர் விருப்பத்தை நிறைவேற்றும். எந்த நோக்கத்துக்காய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரோ அதை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். கர்த்தரால் மகிமை உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாள், மார்த்தாள், லாசர். வருத்தம் யாருக்கு வந்துச்சு? மார்த்தாளுக்கு வந்துச்சு. இயேசு கிறிஸ்து மார்த்தாள் வாங்கய்யான்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு போறா. இயேசு கிறிஸ்து அங்க பேசிக்கிட்டு இருக்கார். இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கிற வார்த்தைய மரியாள் மட்டும்தானே கவனிச்சிட்டு இருந்தா. நம்ம வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, நம்ம சபையில இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் பேசுகிற வார்த்தைய கவனமா கேட்டோம்னா நம்ம வாழ்க்கையில வருத்தத்துக்கு இடம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாள் கேட்டுட்டு இருக்கிற, மார்த்தாள் வேற வீடு, மரியாள் தனியா வீடு கிடையாது, ஒரே வீடு தானே. இயேசுடைய பாதத்துல மரியாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறா. வெட்டி கதையா பேசிக்கிட்டு இருந்தா, ஊர் கதையா பேசிக்கிட்டு இருந்தா. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கவனிச்சுட்டே இருக்கிறா. அவ இயேசுடைய பாத்திரம் இல்லை, ஆனா ஒரே வீடு, ஒரே சபை, ஒரே இடம். நீ கவனமா வார்த்தையை கேட்டா வாழ்க்கையில் இருக்கிற வருத்தங்கள் மாறும். சொல்லுவையா, இதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. கவனம் எல்லாம் எங்கேயோ போதனால தான் வாழ்க்கையில வருத்தங்களும் வேதனைகள் எனக்கு இருக்குதோ இல்லையாங்க. என் பலகீனம் இருக்குதோ இல்லையோ, நான் கர்த்தருக்குள்ள திருப்தியா இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அதை பத்தி எது கேட்க முடியாது. என்ன ஆயிர போகுது? பலகீனம் அதிகமா தான் சரி, சோர்ந்து போகிற கர்த்தருக்குள்ள சோர்ந்து போகல. எது நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை நடத்துவேன். கர்த்தரோடு இருக்கிறோம், அவ்வளவுதான். அதாங்க மெயின். வருத்தத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படலைங்கிற வருத்தம் இருக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா மரியாதை குறித்து சொல்ற. நீ அநேக காரியங்களை குறித்து புலம்பிக்கிட்டு நீ வசனத்தை கேட்கல, அதான் புலம்பல். எரேமியாவின் புலம்பல் மாதிரி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. கேட்கிற மாதிரி இருக்கிறோம், கேட்கல, வாழ்க்கையில புலம்பல். சரியா கேட்டோம்னா புலம்பலுக்கு வருத்தத்துக்கு அங்க இடம் இருக்கா. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வெறுமையை மாற்றும், தேவ சித்தத்தை நிறைவேற்றும்.
அல்லேலூயா. தேவனிடத்தில் வரக்கூடிய வார்த்தை, நான் சொல்ல வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கும். அல்லேலூயா. பைபிள் எல்லாம் நல்ல வசனம், எல்லாம் தேவனுடைய வார்த்தை தான். அன்னன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுவார். வேதத்தை வாசிக்கும் போது, டிவியில் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார். அன்னைக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு தேவையானது, அன்னைக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமானது. யாரை கொண்டும் கர்த்தர் உங்களோடு பேசலாம். நமக்கு தெரியுங்க, இது கர்த்தர் பேசுகிற வார்த்தை நமக்கு நல்லா தெரியும். நான் அனுபவிச்சிருக்கேன், சொல்றேன். நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, யாரை கொண்டாவது கர்த்தர் பேசுவார். அது தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. உங்கள் ஆறுதலுக்காக, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் எதையாவது சொல்லிட்டு போகக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகுந்த பலனை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணணும், எல்லாரும் எல்லாம் ஜெபம்.